பட்ஜெட்ல இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கையில டாக்குமெண்ட் கொடுத்துருக்குது தமிழ்நாடு அரசு. 4 வருஷம் டாக்குமெண்ட் அவர் கையில வச்சிருக்கிறாருல. அவருக்கு தெரியாத பினான்ஸ் செக்ரட்டரிஸா, அவருக்கு தெரியாத புலனாய்வு பிடிகளா? அவர்தான் அதுக்கு சொல்றாரு, விஞ்ஞான ஊழல் இப்படி கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு திமுக ஊழல் பண்ணும். இருக்கிறது 100 ரூபா, 200 ரூபாய் எப்படி கொள்ளையடிக்க முடியும்? இன்ன குடியில் பிறந்தவர்கள் இன்ன தவறுகளை செய்வார்கள் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் பண்றது, ஒரு ஸ்டீரியோடைப் பண்றது இருக்குல்ல, அது சாதிய உளவியல்ல இருந்து வர்றது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அதே சாதிய உளவியலோடு இருக்கக்கூடிய ஒரு சாதி வெறி பிடித்தவர் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஊழல் பற்றி பேசுவதற்கு அமித்ஷாவுக்கு என்ன இருக்கு? கொலைக்கேசில சிக்கணும். தமிழ்நாட்டில் எந்த அரசியலாவது கொலைக்கேசில ஜெயிலுக்கு போய் பார்த்தீங்கன்னா, சிபிஐ அலுவலகம், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அலுவலகம் அஜய் பவன் வந்துருச்சு. டேய் அண்ணன் இங்கே தாண்டா வர்றாரு, எல்லாம் திரண்டு வந்து நின்று அண்ணனுக்கு மாஸ்க் காட்டுவோம்டா அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய் அது சிபிஐடா, நீங்க போறது சிபிஐ ஆபீஸ். சிபிஐன்றது கம்யூனிஸ்ட் கட்சிடா, அங்க போனீங்கன்னா ஓட ஓட விரட்டிடுவாங்கடா. சிவகார்த்திகேயன், உன்னை நம்பி நான் துப்பாக்கியை கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் அப்படின்ற அளவுக்கு சிவகார்த்திகேயன். டெல்லிக்கு வர முடியாதுன்னு சொல்லலாம். டெல்லிக்கு வர முடியாதுன்னு சொல்ல வேண்டாம், நான் இங்கே தான் இருக்கேன், எப்பனாலும் வந்து தூக்குங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடுவோம். சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்று ஆளுநர் ஆர்.என். ரவியை சந்திச்சு இந்த கடந்த 4 ஆண்டு ஆட்சி காலத்தில், திமுக ஆட்சி காலத்தில் நடந்திருக்கக்கூடிய ஊழல் பட்டியலை புகாராக கொடுத்துருக்காரு. 4 லட்சம் கோடி ஊழல் நடந்திருப்பதாக துறை வாரியாக, குறிப்பாக 22 துறை வாரியாக நடந்த ஊழல் பட்டியலை கொடுத்துருக்காரு. எப்படி நம்ம பார்க்கிறது? குறிப்பாக உங்களுடைய முதல்கட்ட பதிவு என்னதுல? ஆளுநரை சந்தித்து புகார் கொடுப்பதனால ஆளுநர் நடவடிக்கை எடுக்க முடியுமானா ஆளுநரால் அப்படிலாம் நடவடிக்கை எடுக்க முடியாது. இது எம்ஜிஆர் காலத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்ட ஒரு ட்ரெண்டு தான். ஆளுநரை பார்த்து மனு கொடுக்க போறது. திமுக மட்டும் கொடுக்கலன்னு கேட்பாங்கல்ல. திமுகவும் கொடுத்தது. ஆனா இது எதற்காக பயன்படுத்துறதுன்னா, ஆளுநர் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக இல்ல, இதை மக்கள் மத்தியில ஒரு செய்தியாக மாற்றுவதற்காக. இப்போ முற்றுகை ஆர்ப்பாட்டம்னு சொல்றோம், உடனே அங்க போய் ஆர்ப்பரித்து எல்லாத்தையும் ஆடி பாடி மொத்தமா எல்லாத்தையும் அழிச்சு முடிச்சுட்டு வந்துருவோமா? போராட்டம்னு சொல்றோம். இப்ப இங்க எம்பசி வாசல்ல போராட்டம்னு சொல்றோம், உடனே துப்பாக்கி போராட்டம் அப்படின்னா போர் துப்பாக்கி எடுத்துட்டு போய் போர் நடத்திடுவோமா? அப்படி கிடையாது. அந்த மாதிரி ஆளுநரை சந்தித்து இதை கொடுப்பது அப்படின்றது மக்கள் மத்தியில ஒரு செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதற்கான ஒரு வழிமுறையா எதிர்கட்சிகள் காலகாலமா செய்து வர்றது தான். அந்த வகையில் அவர் கொண்டு போய் கொடுத்துருக்கிறாரு. இதை வச்சு ரவி ஒன்றும் செய்ய போறது இல்லை. ஏன்னா சிபிஐ என்கொயரி நடத்துறதுக்கு அனுமதி கேட்டு சட்டப்பேரவையிலிருந்து அனுப்பப்பட்ட கோப்புக்கே கையெழுத்து போடாம வச்சிருக்கிறாரு. அவர் தான் ஊழல் மீது நடவடிக்கை எடுக்க போறாரா? சரி, இப்ப இதுல எல்லாம் ஊழல்னு துறை வாரியா பட்டியல் போட்டிருக்கிறாரு. இதுல எதுலெல்லாம் வந்து அதிமுக வழக்கு தொடுத்திருக்குது, எதுல எல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கு போய் முறையிட்டு இருக்கு. முன்னாடி திமுக ஆட்சி காலத்திலையும் எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இன்னும் பல மணிகளின் மீது புகார்கள் கொடுக்கப்பட்டது, மணிமணியாய் புகார்கள் கொடுக்கப்பட்டது. அந்த புகார்கள் எல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கும் கொண்டு போகப்பட்டது இல்ல. உதாரணத்துக்கு இப்ப அறப்போர் இயக்கம் ஒரு வழக்கு நடத்துது அப்படின்னா, அந்த வழக்குல வந்து திமுகவும் தன்னை இணைத்துக் கொள்ளுது இல்ல, திமுகவும் அந்த வழக்குல வந்து தொடர்ந்து வாதாடுது இல்ல, தன்னுடைய வாதங்களை முன்வைக்குது இல்லை. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு எடப்பாடி பழனிசாமி முன்னெடுத்திருக்கிறாரா? என்ன முடியாது. இன்பதுரையை வச்சுக்கிட்டு நீங்க என்ன மனு கொடுப்பீங்க? அதை பற்றி இப்ப கேட்காதீங்க, மடைமாற்றம் செய்யாதீங்க ஊடகங்கள் அப்படின்றது. ஏன் மடைமாற்றம் செய்யறாங்க? அப்ப அது பொய் புகார்னு சொல்லுங்க. திமுக கொடுத்தது பொய் புகார்னு வாய் சொல்ல மாட்டேங்குது இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அவர் வந்து அதுல கமிட்டடா இருக்கிறாரு. நான் செய்தது குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கமிட்டடா இருக்கிறாரு. இதுல 4 லட்சம் கோடி அப்படின்னு நினைக்கிறேன். எவ்வளவு ஊழல் சொல்லி இருக்காரு? 4 லட்சம் கோடி ஊழல் மொத்தமாக. ஓகே, துறை வாரியா கொடுத்து, துறை வாரியாக 22 துறை வாரியாக கொடுத்திருக்காரு. ஓகே, அது இது இந்த 4 ஆண்டுகள்ல, 4 ஆண்டு ஆட்சி காலத்துல 4 ஆண்டுகள்ல 4 லட்சம் கோடி. இது ரைமிங்கா இருக்குன்றதுக்காக செலக்ட் பண்ணிட்டாரா என்னன்றது தெரியல. இந்த 4 இதுவரை 4 பட்ஜெட் தாக்கல் ஆயிருக்குது. முதல்ல 3,05,000 கோடி பட்ஜெட் முதல் போட்டது. அடுத்த ஆண்டு 3,65,000 கோடி. அதற்கு அடுத்த ஆண்டு 4,12,000 கோடி. அதற்கு அடுத்த ஆண்டு 4,39,000 கோடி. இதெல்லாம் தோராயம் தான். அதற்கு அடுத்து சில ஆயிரங்கள்ல மாறுபாடுகள் இருக்கும். ஒட்டுமொத்தமா பார்த்தோம் அப்படின்னா 15 லட்சத்தி சொச்சம் கோடி வரும். 16 லட்சம் கோடின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிப்போம். 16 லட்சம் கோடி அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணிட்டோம்னா, இந்த 16 லட்சம் கோடியில இருந்து 4 லட்சம் கோடி அடிக்க முடியாதாப்பா அப்படின்னு மக்கள் கேட்பாங்க. நியாயமான கேள்வி. 16 லட்சம் கோடியில 4 லட்சம் கோடி அப்படின்றது ரொம்ப எளிமையான அடிக்கக்கூடியது தானே, அதெல்லாம் பண்ணக்கூடிய ஆளுங்க தான் அப்படின்னு தோணும். ஆனா அங்கதான் மக்கள் ஒரு விஷயத்த, இதுதான் த்ரில்லிங்கான இடம், இந்த இடத்துலதான் ரொம்ப முக்கியமான கட்டம். அந்த 16 லட்சம் கோடி எப்படி செலவிடப்படுது அப்படின்றத எடுத்துப்போம்.
ஒவ்வொரு ஆண்டும் இந்த பெர்சன்டேஜ்ல வந்து சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். ஆனா பெரும்பாலும் வந்து கிட்டத்தட்ட அதே வகையான தொகை தான் அடுத்தடுத்து திரும்ப திரும்ப வரும். இப்போ ஒரு ரூபாயை எப்படி செலவு பண்றாங்க அப்படின்றது குறித்து 2025-26 தமிழ்நாடு பட்ஜெட்ல வந்து கொடுக்கப்பட்டிருக்குது. என்ன கொடுக்கப்பட்டிருக்குது? ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட், சப்சிடிஸ் அண்ட் கிராண்ட்ஸ், லோன் டிஸ்பர்சல், பென்ஷன்ஸ் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ், சேலரிஸ், ரீபேமெண்ட் ஆஃப் டெப்ட், இவ்வளவுதான் மொத்த செலவினங்கள். இந்த மொத்த செலவினங்கள்ல என்னென்னலாம் பெர்சன்டேஜ் அப்படின்றதையும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இதுல எது அதிகமா இருக்கு அப்படின்னா, முதல்ல வந்து சப்சிடிஸ். எல்லாரும் என்ன நினைச்சுறாங்க, சேலரிக்கு தான் மொத்தமா செலவு பண்றாங்க. கிடையாது, சப்சிடியில தான் அதிகமான செலவு இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஊழல் நடைபெறுகின்ற வழியை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். அரசுக்கு வரக்கூடிய வருவாய் இருக்குது இல்லையா, அந்த வருவாய் வந்து தணிக்கை செய்யப்படுவது. அந்த வருவாயிலிருந்து நீங்க வெளியே எடுத்துட்டு போக முடியாது. அந்த வருவாயை செலவுக்கு டைவர்ட் பண்ணும்போது தான் அங்க ஊழல் நடைபெற முடியும். உதாரணத்திற்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்றாங்க அப்படின்னா, 1000 ரூபாய்க்கு பண்ண வேண்டிய ப்ராஜெக்டை 100 ரூபாய்க்கு பண்ணிட்டு 900 ரூபாய் ஒருத்தர் எடுத்துட்டாரு அப்படின்னா, அது அப்படிதான் வந்து ஊழல் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ மொத்த செலவினம் 16 லட்சம் கோடி. அதுல அதிகப்படியான செலவினம் எதற்கு அப்படின்னா, மானியங்களுக்கும் ஊக்கத்தொகைக்கும் கொடுக்கப்படுகிறது. அதுலதான் இந்த வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே அதுலதான் வந்துடும். இப்போ தமிழ் புதல்வன் மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கிராண்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு போயிடும். 5 லட்சம் கோடி தான் மொத்த சப்சிடி. 31.6% கிராண்ட்ஸ் அண்ட் சப்சிடி, மானியம் மற்றும் ஊக்கத்தொகை. அந்த 31.6%ன்றதையே எல்லா ஆண்டுகளுக்கு கணக்கு பண்ணோம், ஆவரேஜா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 16 லட்சம் கோடியில 31.6% 5 லட்சம் கோடி. இப்ப இந்த மானியம் கொடுப்பதை கை வைக்க முடியுமா? முடியாது. கொடுத்துதான் ஆகணும் இல்லையா? மானியத்தை கொடுத்துதான் ஆகணும். ரேஷன் கடையில வந்து மானியம் கொடுத்துதான் ஆகணும். ஏன்னா ரேஷன் கடையில கொடுக்கப்படுற மானியம் அப்படின்றது ஒரு விற்பனையாளருக்கு நீங்க செலுத்துற தொகை. நீங்க மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கறது, இலவச பஸ் பயணம், அதெல்லாம் நிறுத்த முடியாது. நீங்க அதெல்லாம் வந்து நீங்க கொடுத்தே தான் ஆகணும். அந்த 5 லட்சம் கோடியை தள்ளி வச்சிருங்க. ரைட். இப்ப மீதி எவ்வளவு இருக்கு? 11 லட்சம் கோடி இருக்கு. பார்ப்போம். அடுத்து அதிகமான செலவினம் இருக்கக்கூடியது எங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சம்பளம். சம்பளத்துக்கு வந்து 18.6% சம்பளத்திற்காக செலவு செய்யப்படுது. 16 லட்சம் கோடியில 18.6%ன்றது 3 லட்சம் கோடி. சம்பளத்தை கொடுக்காம நிறுத்த முடியுமா? அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுக்காம நிறுத்த முடியாது. சம்பள உயர்வு வேணா தள்ளி போடலாமே தவிர கொடுக்கிற சம்பளத்தை கொடுத்தான் ஆகணும். அப்ப 3 லட்சம் கோடியும் தொட முடியாது. அப்ப 5 லட்சம் கோடி சப்சிடியும் தொட முடியாது, 3 லட்சம் கோடி சேலரியும் தொட முடியாது. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 8 லட்சம் கோடி தள்ளி வச்சாச்சு. மீதி எவ்வளவு இருக்கு? மீதி 8 தான் இருக்கு. இப்ப இந்த 8ல 4 அடிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்குன்னு மக்கள் சொல்லுவாங்க. ஆனா இதுதான் இன்னும் த்ரில்லிங்கான இடம். அந்த மீதி இருக்கக்கூடிய தொகையும் எப்படி செலவிடப்படுது அப்படின்னா, இதற்கு அடுத்து அதிகமாக செலவு வைக்கக்கூடியது இன்ட்ரெஸ்ட் பெய்டு, வட்டி. நாம் வாங்கிய, அரசு வாங்கிய கடனுக்கு வட்டி செலுத்துவது அப்படின்றது இருக்கு. வட்டி எவ்வளவு செலுத்துது அரசு? 14.5% செலுத்துது. 16 லட்சம் கோடியில 14.5% வட்டி கட்டுறாங்கன்னா 2.3 லட்சம் கோடி கணக்கு வருது. இந்த வட்டி கட்டுறதுல ஏமாத்த முடியுமா? வேர்ல்டு பேங்குக்கு வட்டி கட்டுறோம். வேர்ல்டு பேங்குக்கு கட்டுற வட்டியில 1000 ரூபாய் வட்டிக்கு பதில் 500 ரூபாய் வட்டியை கட்டிட்டு 500 ரூபாய் அடிச்சுட்டு போக முடியுமா? வேர்ல்டு பேங்க் சும்மா இருக்குமா? IMF சும்மா இருக்குமா? ஆசிய வளர்ச்சி வங்கி சும்மா இருக்குமா? ரிசர்வ் பேங்க் சும்மா இருக்குமா? ஒன்றிய அரசு சும்மா இருக்குமா? இப்படி வாங்கின கடனுக்கான வட்டியை திருப்பி செலுத்துறதையும் அடிக்க முடியாது. அப்ப அதுல ஒரு 2.3 போச்சு. அப்ப மீதி இருந்த 8ல இன்னொரு 2.3 போயிருச்சு. அப்ப 5.7 தான் இருக்கு. அதுலயும் கணக்கு பண்ணுவோம். மீதி எவ்வளவு இருக்கு? இப்ப இதற்கு அடுத்த அதிகமான செலவு எங்க செய்யப்பட்டிருக்குன்னா, ஒரு 2 செலவு மட்டும் விட்டுட்டு நான் மிச்சம் எல்லாத்தையும் சொல்றேன். அதை கடைசியா சொல்றேன், அந்த 2 செலவு என்னன்னு. இதற்கு அடுத்து டெப்ட் ரீபேடு, கடன் திருப்பி செலுத்தப்பட்டது. மொத்த கடன் எவ்வளவு திருப்பி செலுத்தப்பட்டிருக்குன்னா 9.7%. அதாவது 1.6 லட்சம் கோடி கடன் திருப்பி செலுத்தப்பட்டிருக்கு. திருப்பி செலுத்தப்பட்ட கடன்ல கொள்ளையடிக்க முடியுமா? நான் மக்கள்கிட்டே கேட்கிறேன். திருப்பி செலுத்துற கடன்ல கொள்ளையடிக்க முடியுமா? முடியாதுல. நீங்க சந்தேகமா பாக்குறத பார்த்தா கடனே திருப்பி செலுத்துறதுல என்ன மோடி மாதிரி அரசாங்கம் நடத்த முடியுமா? கடனே திருப்பி வெவ்வேறு மாதிரி டிஷ் பண்ணி கொடுக்கறதுக்கு. அப்போ 1.6 லட்சம் கோடியிலையும் அடிக்க முடியாது. அடுத்து பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ். பென்ஷன் அண்ட் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ஸ்னா என்ன? பென்ஷன் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழே செய்யப்படுற செலவு. ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட்ன்றது என்ன? 2 இருக்கு. ஒன்று டிசிஆர்ஜி, இன்னொன்று கம்யூட்டேஷன். அது போக அவங்களுடைய பிஎஃப் பணத்தை செட்டில் பண்றது. இந்த பிஎஃப் பண செட்டில்மெண்ட்டு, டிசிஆர்ஜினா டெத்து கம் ரிட்டையர்மெண்ட் கிராஜுவிட்டி, கம்யூட்டேஷன், பென்ஷன், இது எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளவு அப்படின்னு கணக்கு பண்ணா 8.5% 1.4 லட்சம் கோடி. இதை நிறுத்த முடியுமா?
முடியாது. நிறுத்தினாலும் அதை தள்ளி கொடுத்தாலும் இதுல இருந்து கொள்ளையடிக்க முடியுமா? நான் வந்து ஒரு அரசு ஊழியர்னா எனக்கு ஸ்டேட் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் இருக்குதுன்னா என் அக்கௌண்ட்ல கவர்மெண்ட் காசை போடணும், போட்டுட்டு தான் வெளியே எடுக்க முடியும். போடுறதுக்கு முன்னாடியே கொள்ளையடிக்க முடியுமா? அதுல இருந்து முடியாது. அப்ப அதையும் தள்ளி விட்டுருங்க. வேற என்னென்ன செலவு இருக்கு? கடன் கொடுத்தது, தமிழ்நாடு அரசு கடன் கொடுத்தது எவ்வளவு கொடுத்திருக்குது? 1.8% கொடுத்திருக்குது. 1.8% 0.29 லட்சம் கோடி. இந்த 0.29 லட்சம் கோடியில கொள்ளையடிக்க முடியுமா? கடன் கொடுத்ததுல எப்படி கொள்ளையடிக்க முடியும்? அப்படி நீங்க சொல்றது எல்லாமே கணக்குல வருது, கம்ப்யூட்டர்ல இருக்கும் எல்லாமே. இது எல்லாமே வந்து பட்ஜெட்ல இருக்குது. எடப்பாடி பழனிசாமி கையில டாக்குமெண்ட் கொடுத்திருக்குது தமிழ்நாடு அரசு. 4 வருஷம் டாக்குமெண்ட் அவர் கையில வச்சிருக்கிறாருல. அவருக்கு தெரியாத பினான்ஸ் செக்ரட்டரிஸா, அவருக்கு தெரியாத புலனாய்வு பிழிகளா? அந்த பிழிகள்கிட்ட கொடுத்து ஆய்வு செய்ய வேண்டியதுதானே எப்படி கொள்ளையடிச்சாங்கன்ட்டு. இப்போ 1.29 லட்சம் 0.29 lakhs crore அதுலையும் கொள்ளையடிக்க முடியாது, தள்ளி விட்டுருங்க. மீதி 2 செலவினம். அந்த 2 செலவினம் என்னென்ன அப்படின்னா, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், மூலதன முதலீடு 11.8%. அடுத்து ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ் 3.5%. அந்த 3.5% அப்படின்றது வந்து 0.56 lakh crores அப்படின்ற கணக்குல வருது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 1.9 lakh crore அப்படின்ற கணக்குல வருது. இப்ப அப்படி கணக்கு பண்ணி பார்த்தா இது ரெண்டையும் சேர்த்தா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், இதுதான் கவர்மெண்ட் நேரடியா ஒரு முதலீட்டிற்காக செய்யப்படுகின்ற செலவு. நேரடியா ஒருத்தருடைய வங்கி கணக்குன்னு இல்லாம கவர்மெண்ட் ஒரு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக, உதாரணத்திற்கு இப்ப சென்னையில வந்து சீவேஜ் பைப்ஸ் எல்லாம் நிறுவுறாங்க அப்படின்னா அதன் மூலமா ஒரு செலவு இருக்குது இல்லையா? அப்ப அதெல்லாம் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான செலவுகள், சாலை வசதி, குடிநீர் வசதி, போக்குவரத்து வசதி, இது எல்லாத்தையும் செய்யறதுக்காக வைக்கப்படுற தொகை. அது 1.9 லட்சம் கோடி. இதுல கொள்ளையடிக்க வாய்ப்பு இருக்கா? இருக்கு. ஒரு அனுமானமா இப்படிதானே அடிக்க முடியும். ஒரு ரோடு ப்ராஜெக்ட்ல இருந்து தானே எடுக்க முடியும். ஒரு ப்ராஜெக்ட் வெளியே போனாதானே அதுல இருந்து பணத்தை எடுக்க முடியும். சம்பளத்துல இருந்து கொள்ளையடிக்க முடியாது. அப்போ 1.9 0.57 கணக்கு 56 கணக்கு பண்ணோம்னா மொத்த தொகை 2.46 லட்சம் கோடி தான் கை வைக்கலாம் என்று நினைப்பதற்கு வாய்ப்புள்ள இடங்கள். அதுலயுமே நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, ரோட போடாமலே இருக்க முடியாது, தண்ணி கொடுக்காமலே இருக்க முடியாது. ஆபரேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ், ஒரு பில்டிங் இன்னைக்கும் அரசு அலுவலகங்கள் ரன் ஆயிட்டு தானே இருக்குது. அந்த ரன்னிங் எக்ஸ்பெண்டிச்சர் அதிகாரிகள் யூஸ் பண்ற வாகனங்கள்ல இருந்து பெட்ரோல் எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. அதை செலவு கொடுக்காம இருக்க முடியுமா? கொடுக்காம இருந்தா நேரம் அரசு ஊழியர் சங்கம் சும்மா இருக்குமா? அப்ப அதையும் கொடுத்தாகணும். ஆனாலும் அதுல ஏதோ கை வைக்கிறாங்கன்னு இவங்க யோசிச்சாங்கனாலும் கூட 2.46 லட்சம் கோடி தான் 4 வருஷத்துல இந்த சம்பளம், கடன் இதெல்லாம் போக வெளியிருக்கிற தொகை. இந்த 2.46 லட்சம் கோடியில இருந்து எப்படிங்க 4.6 லட்சம் கோடியை கொள்ளையடிச்சாங்க? இல்ல, அவர்தான் அதுக்கு ஒண்ணு சொல்றாரு, இது விஞ்ஞான ஊழல். இப்படி கண்டே பிடிக்க முடியாத அளவுக்கு திமுக ஊழல் பண்ணும். இருக்கிறது 100 ரூபா, 200 ரூபாய் எப்படி கொள்ளையடிக்க முடியும்? வச்சது 1 கிலோ கேக்கு தான், 2 கிலோ கேக்கு எப்படி திங்க முடியும்? அப்ப தின்னதா ஒருத்தன் சொல்றான்ல, அவன் தானே ஃப்ராடு. 1 கிலோ கேக்கு தான் நான் வாங்கிட்டு வந்து வச்சது. வச்ச 1 கிலோ கேக்க ஒருத்தர் நான் 2 கிலோ கேக்கு தின்னுட்டேன் அல்லது இன்னார் 2 கிலோ கேக்கு தின்னுட்டாருன்னு சொல்றாருன்னா வச்சவனுக்கு தெரியும்ல, நான் ஒண்ணுதான் வச்சேன், அவன் எப்படிப்பா அவன் 2 கிலோ கேக்க தின்றுப்பான், ஏன்பா பொய் சொல்றேன்னு தானே கேட்கணும். இப்போ எடப்பாடி நோக்கி அதான் கேட்கிறோம். சார் இதுல எங்க சார் கொள்ளையடிச்சாங்க? எது திட்டத்துல எவ்வளவு தொகை மார்க் பண்ணி சொல்லுங்க. இந்த திட்டத்தை செயல்படுத்தியதில் இன்ன வகையில இன்ன ஊழல் நடைபெற்று இருக்கிறது அப்படின்னு பகுத்து கொடுங்க. இவர் சும்மா தோராயமா எழுதிக்கிறாரு. இதுக்கு 50 போட்டுக்க, இதுக்கு அதுக்கு ஒரு 30 போட்டுக்கப்பா, இதுக்கு ஒரு 20 போட்டுக்க, பால்வளத்துறை அதுக்கு ஒரு 150 போட்டுக்க, இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கு ஏதாவது ஒரு கணக்கு இயக்கத்துக்கிட்ட போனா அவங்களே ஒரு டீட்டெயிலா கொடுப்பாங்க தானே? ஆமா, ஏதாவது ஒன்று வாங்கி டீட்டெயில் கொடுங்க. எனக்கு இதை வந்து நான் இப்ப முன்வைக்கிறது என்னுடைய சந்தேகம். நான் பட்ஜெட்டரி ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து நான் கேட்கிறேன். இது இவ்வளவுதான செலவினங்களே மொத்தம் இருக்குது அரசுக்கு. இந்த செலவினங்கள்ல இருந்து தானே வெளியே எடுக்க முடியும். இந்த செலவினங்கள்ல இருந்து வெளியே எடுக்கக்கூடியதை, ஏன்னா அரசு வந்து லாபத்தை தனியா எடுத்துட்டு போய் வச்சுக்கிட முடியாது, திருப்பி இங்கே தான் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்ப இதுல இருந்து வரக்கூடியதை 1 முழம் பூவுல எப்படிங்க நீங்க 2 முழம் பூ கட்டுவீங்க? இருக்கிறதே 1 முழம் கட்டுறதுக்கு தான் பூ வச்சிருக்கேன், ஆனா நீ 2 முழம் கட்டணும்ன்றனா எப்படி கட்ட முடியும்?
மேல ஒரு பூ கீழே ஒரு பூவை கட்டிட்டு மீதி இருக்கிற பூலாம் ஒளிச்சு வச்சு அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறாரு, கண்டே பிடிக்க முடியாத ஊழல்னு சொல்லிடுறாரு அவரு. அவரால கண்டுபிடிக்க முடியல எங்க என்ன நடந்திருக்குன்றத பகுப்பாய்வு செய்து கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு அறிவுத்திறன் போதவில்லை என்பதைத்தான் எடப்பாடி பழனிசாமி சொல்ல வேண்டுமே தவிர, இதுல என்ன விஞ்ஞானத்தின் மூலமா இதை செய்ய முடியும் சொல்லுங்க? எந்த விஞ்ஞானத்தின் மூலமாக இல்லாத ஒன்றை எடுக்க முடியும்? அதுக்கு பேர் என்ன, கண்கட்டி வித்தையா? இந்த ரோட்ல வந்து கண்கட்டி வித்தை காட்டுவாங்க. பாக்குற மக்கள் கேட்பாங்களா, இவங்க கொள்ளையடிக்காமையா இருக்காங்க, ஊழல் பண்ணாமையா இருக்காங்க. இது பொது புத்தி. திமுக வந்துருச்சு, அதெல்லாம் கொள்ளை அடிப்பான்ப்பா, அது பொது புத்தி. நீங்க அரசியல் கட்சி தலைவர்ல எப்படி அடிச்சாங்கன்றத சொல்லுங்க, விளக்கி சொல்லுங்க. பொது புத்தியை நீங்க இன்னும் பயன்படுத்திக்கிங்க. அவங்கள வந்து உண்மையை சொல்லுங்க, அவங்களுக்கு போய் புரிய வைங்க. ஏன்னா அவருக்கு தெரியாது, அவருக்கும் அதே பொது புத்தி தான் இருக்கு. அடிக்காம இருக்க மாட்டாங்க, சும்மா அடிப்பாங்கப்பா. இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? ராஜாஜி ஆட்சியில இருந்தார் இல்லையா? ராஜாஜி ஊழல் செய்தார் அப்படின்னு சொல்லி பாருங்க. அவர் சுதந்திர போராட்ட தியாகி, அதை பத்தி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்றாங்க? ராஜாஜி போல உனக்கு யோகம் இருக்கு அப்படின்னு தானே படத்துல எடுத்திருக்காங்க. ஆனா ராஜாஜி என்ன ஊழல் செஞ்சாருன்றத சொல்றாங்களா? கிடையாது. யார் அதை கேட்டா? தந்தை பெரியார் கேட்டாரு. உப்பு சத்தியாகிரகம்னு ஒரு போராட்டம் பண்ணாங்க. இந்த உப்பு சத்தியாகிரகம் நடந்த போது தந்தை பெரியார் அந்த போராட்டத்தை கடுமையா எதிர்க்கிறாரு. எதுக்கு? உப்புக்கு வரி போட்டதை ஆதரிச்சு இருக்கிறாரா? கிடையாது. உப்புக்கு வரி போட்டது தப்பு தான், ஆனா நீ ஒப்புக்கு ஒரு போராட்டம் நடத்துறியே, அதை ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு மறுக்கிறாரு. என்ன சொல்ற? காந்தி பல கோரிக்கைகளை முன்வைக்கிறாரு வெள்ளைக்காரன்ட்ட. என்ன கேட்கிறாரு? வெள்ளைக்கார துறைகள் இவ்வளவு சம்பளம் எடுத்துக் கொள்ளுகிறார்கள், இதனால் இந்தியா வந்து நஷ்டமடைகிறது, அதை மாற்றி அமைக்க வேண்டும் அப்படின்றாரு. வெள்ளைக்காரன் சம்பளம் வாங்குறாங்கன்னு சொல்றீங்களே மிஸ்டர் காந்தி, ராஜாஜி என்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு? ஐயங்கார் என்னென்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு? ஐயர் என்னென்ன சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாரு? ஐயங்கார ஐயர் மட்டும் இவ்வளவு சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறாங்களே, அதை மற்றவனுக்கும் பிரிச்சு கொடுக்க சொல்லி நீங்க ஏன் கேட்க மாட்டீங்கன்னு காந்தி கேட்டாரு. எப்படி பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலேயே இவ வந்து பல வகையான ஊழல்களை பண்ணிட்டு இருந்திருக்கா. அது காந்தியவே இவங்க ஏமாத்தின்னு இருந்திருக்காங்க. தேச தந்தை அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து தேசத்தின் பெயரால் காந்தியவே இவங்க வந்து மங்களம் படம் பார்த்திருக்கிறாங்க. அதுதான் பெரியார் சொன்னாரு. சுதந்திர இந்தியாவினுடைய முதல் ஊழல் வந்து டிடி கிருஷ்ணமாச்சாரி தான். ஆமா, ஆனா அவள்லாம் ஊழல் செஞ்சுட்டா அப்படின்னு சொன்னா பொது புத்தி வந்து ஓஹோ அப்படியா அப்படின்னு கடந்து போயிடும். ஆனா கலைஞர் குடும்பம்னு சொன்னா பண்ணிருப்பாங்கப்பா. என்னன்னா நமக்குள்ளேயே ஒரு சாதிய உளவியல் இருக்குது இல்ல, இவங்கெல்லாம் இப்படி செய்வாங்க, இன்ன குடியில் பிறந்தவர்கள் இன்ன தவறுகளை செய்வார்கள் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் பண்றது, ஒரு ஸ்டீரியோடைப் பண்றது இருக்குல்ல, அது சாதிய உளவியல்ல இருந்து வர்றது. அப்ப எடப்பாடி பழனிசாமி அதே சாதிய உளவியலோடு இருக்கக்கூடிய ஒரு சாதி வெறி பிடித்தவர் அப்படின்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான் அதுல இருக்கக்கூடிய கருத்து. வேற என்ன இருக்கு? ஏதாவது பகுப்பாய்வு செய்து கொடுங்க, இதுல ஏதாவது மாற்று கருத்து சொல்லுங்க. இவ்வளவுதான் மொத்த பட்ஜெட்டை தாண்டி எப்படிங்க ஒருத்தர் கொள்ளையடிக்க முடியும்? வருஷத்துக்கு வருஷம் பட்ஜெட்டினுடைய தொகை அதிகரித்து கொண்டேதான் போகுது. இவர் சொல்ற கணக்குப்படி பார்த்தா தமிழ்நாடு பட்ஜெட்ல ஒரு நிதியாண்டின் மொத்த பட்ஜெட்டை முழுங்கின மாதிரி. எப்படிங்க அப்படி முழுங்க முடியும்? கவர்மெண்ட்டை ரன் பண்ண முடியுமாங்க அப்படி? சரி, அப்படியே ரன் பண்ணாலும் அதனால பாதிக்கப்பட்ட தரப்பு சும்மா இருப்பாங்களாங்க? என்ன வகையில போய் சொல்லிட்டு திரியிறாரு? கேட்கிறவனுக்கு, அதாவது கேட்கிறவன் இன்னாரா இருந்தா KR விஜயா கொண்டையில கேடிவி தெரியுமா அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க இல்லையா ஊருக்குள்ள, அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவரு பிரஸ் கேட்கிற கேள்விக்கலாம் நான் சொல்றேன் மட்டும் கேளுங்க, நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க, மடை மாற்றாதீங்க அப்படின்றாரு. எங்க மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது, அதனால ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு பேசுறதுக்கு உங்களுக்கு வாய் வரலையே? ஏன் வரல? இது அதிமுக ஆட்சி காலத்துல திமுக கொடுத்ததுனால நடவடிக்கை எடுக்காம இருந்திருக்கலாம். இன்னைக்கு திமுக ஆட்சியில இருக்கு, பாஜக எதிர்க்குது. அப்போ இந்த குற்றச்சாட்டின் மீது நடவடிக்கை எடுப்பாங்க தானே? யாருக்கு? கவர்னரா? கவர்னர்ல பாஜக எடுக்கும் தானே? பாஜக எங்க கொடுத்தாரு? கவர்னர் மேல அனுப்புவாரு. சரி, பாஜக கொடுங்க. பாஜக என்ன செய்யும்? அமித்ஷா வர்றாரு, ஊழல்ன்றாரு, நடவடிக்கை எடுங்க சார். எங்களுக்கு ஊழல் பண்ற கவர்மெண்ட் வேண்டாம் சார், எங்களுக்கு ஊழல்வாதிகள் வேண்டாம், நடவடிக்கை எடுங்க, ப்ரூவ் பண்ணிட்டு நடவடிக்கை எடு. இன்னார் இன்ன குற்றம் செய்தார்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டு நீ நடவடிக்கை எடு. ப்ரூவ் பண்ண மாட்ட, ஆனா பொது புத்தியில இவர் இந்த சாதிக்காரு, இவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ப வச்சுட்டு அவரை தூக்கி ஜெயில வைப்ப நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களின் மீது நடத்தப்படுகின்ற ஒடுக்குமுறை இது. இந்த விசாரணை என்பதும் ஊழல் என்பதும் இப்போ ஊழல் பற்றி பேசுவதற்கு அமித்ஷாவுக்கு என்ன? கொலைக்கேசில் சிக்கினவர் அவரு. தமிழ்நாட்டில் எந்த அரசியலாவது கொலைக்கேசில் ஜெயிலுக்கு போய் பார்த்துருக்கீங்களா? எடப்பாடி மேல குற்றச்சாட்டு இருக்கு, கொடநாடு கொலை வழக்கில் அவருக்கு சம்பந்தம் இருப்பதாக குற்றச்சாட்டு இருக்கு. கொலைக்கேசில் அவர் என்னைக்கா ஜெயிலில் இருந்திருக்கிறாரா? தமிழ்நாட்டில் எந்த தலைவராவது கொலைக்கேசில் ஜெயிலுக்கு போயிருக்கிறாரா? ஆனா இவர் போனார்,
அமித்ஷா போனாரு. ஜஸ்டிஸ் லோயா வழக்கு சொல்றீங்க? ஆமா, ஏன் ஜஸ்டிஸ் லோயான்னு மட்டும் நிக்காதீங்க. அது எங்க இருந்து ஆரம்பிக்குது? ஹரேன் பாண்டியாவில் ஆரம்பிக்குது. ஹரேன் பாண்டியா யாரு? மோடியை விட மூத்தவர். அவர் தான் முதல்வரா வந்திருக்க வேண்டியது. அவரை பைபாஸ் பண்ணி மோடி வந்துட்டாரு. அவர் என்ன செய்யறாரு? 2000ல வந்து பெரும் கலவரம் நடக்குது. ஒரு 2-3 வருஷம் வந்து குஜராத் வந்து இதெல்லாம் நாடான்ற அளவுக்கு ரொம்ப கேடாக நடந்து கொண்டிருந்தது. அதற்கு எதிராக இந்த ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த கமிஷன்ல போய் ஹரேன் பாண்டியா ஏதோ ஒன்று சொல்லிட்டு வந்துட்டாரு. சொல்லிட்டு வந்த உடனே அவர் படுகொலை செய்யப்பட்டார். அவர் படுகொலை செய்யப்பட்டதற்கு பிறகு அவரை ஒருத்தன் படுகொலை பண்ணான்ல, சொராப்தீன் ஷேக் அவன் பேரு, அவனை தீவிரவாதின்னு என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இந்த கேஸ லோயான்னு ஒருத்தர் விசாரிச்சா அந்த லோயாவும் மர்டர் பண்ணிட்டாங்க. இந்த நெட்வொர்க்ல தான் அரெஸ்ட் ஆனார் அமித்ஷா. நீங்க லோயாவை மட்டும் தனியா காட்டக்கூடாது. ஹரேன் பாண்டியா, சொராப்தீன் ஷேக், நீதிபதி லோயா, இப்படி கனெக்ஷனுக்கு போனோம். குஜராத்துக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு ஊப்பிக்கு விரட்டி விட்டாங்க அமித்ஷாவை. சொந்த நாட்டுக்குள்ளே நாடு கடத்தப்பட்ட இந்த நபர் உள்துறை அமைச்சரா இருக்காரு. உள்துறை அமைச்சரா உள்ள இருந்தாருன்னு சொல்றீங்களா? அவன் இருந்தாரு, ஜெயிலுக்குள்ள இருந்தாரு, அதுக்கப்புறம் வெளியே வந்தாரு. இவங்க என்ன போராட்டம் பண்ணி தியாக வாழ்க்கைக்கு ஜெயிலுக்கு போனாங்களா? இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல வந்து இந்தியை திணிக்காதுன்னு போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனவங்களா அவங்க? இல்ல சுதந்திர போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனாங்களா? அல்ல ஊழலை ஒழிக்கதான் போராட்டம் பண்ணி ஜெயிலுக்கு போனாங்களா? இவங்க ஜெயிலுக்கு போனது கொலை கேஸ்ல சார். இன்னும் வேவு பார்த்த கேஸ்லாம் இருக்கு. பெண்களை வேவு பார்த்த கேஸ்லாம் இருக்கு. ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை தூக்கி சிறையில் அடைக்கப்பட்ட வரலாறுலாம் இருக்கு. இப்படிப்பட்ட கொடுமைகளை எல்லாம் நிகழ்த்திய ஒருத்தரோட கூட்டணி வச்சுக்கிட்டு ஊழலை பற்றி பேசுவதற்கு எடப்பாடிக்கு முதல்ல அருகதை இல்லை. ரெண்டாவது, அப்படி பேசுறது அப்படின்னா கொஞ்சம் விளாவரியா பேசுங்க, கொஞ்சம் தெளிவா பேசுங்க. பட்ஜெட்ல 30% மானியங்களுக்கு போகுது, 18% சேலரிக்கு போகுது. ஆனா நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா 4 பட்ஜெட்ல ஒரு பட்ஜெட்டை மொத்தமா திமுக தூக்கிட்டு போயிருச்சு. எப்படிங்க அப்படி தூக்கிட்டு போக முடியும்? அப்ப நீ எதிர்கட்சியா ஒழுங்கா வேலை பார்க்கலன்னு ஒத்துக்கிறீங்களா? எனக்கு புரியலையே. தமிழ்நாட்டில் உங்களுக்கு 70 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, உங்க கூட்டணிக்கு 70 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த 70 எம்எல்ஏ கொண்டு வந்து சொல்ல சொல்லுங்க, இன்னென்ன திட்டத்துல இன்னென்னது நடந்திருக்குது, நானே சாட்சின்னு சொல்ல சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அப்படி ஒன்று நடந்திருந்தா தானே இல்லாத குற்றச்சாட்டுகளை பொய்யாக உருவாக்கி மோசடியை உருவாக்கி இவங்க ப்ரிப்பேர் பண்றது எதற்காக அப்படின்னா, மோடிக்கு வந்து ஒரு கம்பைலேஷன் கொடுக்கறதுக்காக. இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் இருக்கு ஜி, நீங்க சொன்ன மாதிரியே நான் இங்க பேசிட்டேன் ஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊழல் ஒழிப்பு நாடகத்தை அரங்கேற்றுவதற்காக எடப்பாடி பழனிசாமி துடியாய் துடிக்கிறார். ஆனா பாவம், அவருக்கு கணக்கு வழக்கு தெரியல. நல்ல கணக்கு பார்க்குற ஒரு ஆடிட்டரை கூட வச்சுங்க சார், நல்லபடியா கணக்கு எழுதுங்க. இந்த எலி படம் பார்த்துருக்கீங்களா? அதுல வந்து கிருஷ்ணமூர்த்தி அவர் பேங்க் மேனேஜரா இருப்பாரு, வடிவேலு வந்து கொள்ளையடிக்க போவாரு. அதுல இன்னும் 2 பேர் கூட போவாங்க, அல்வா வாசுவும் இன்னொன்னு குண்டுராவா யாரோ ஒருத்தர் இருப்பாரு. அவங்க வந்து போய் மேனேஜர்கிட்ட மனு கொடுப்பாங்க. சார், நீங்க பேங்கை கொள்ளையடிக்க வந்திருக்கீங்க, கரெக்டா சார்? ஆமாடா, காசு எடுத்து கொடுறா. சார், கொள்ளையடிக்க வேண்டும் அப்படின்றதுக்கு பதிலாக வெள்ளையடிக்கன்னு எழுதி கொடுத்துருக்கீங்க சார். டேய், அதான் கொள்ளையடிக்க வந்திருக்கேன்னு தெரியுதுலடா, ஒழுங்கா எழுதி கொடுறா. டேய், நான் துப்பாக்கி வச்சிருக்கேன்டா. இருக்கட்டும் சார், நீங்க லெட்டரை ஒழுங்கா கொண்டு வாங்க, நான் சாப்பிட போறேன், வந்து உங்க மனுவை பரிசீலிக்கிறேன் அப்படின்னு பாருல. அந்த மாதிரி எடப்பாடி பழனிசாமி, இருக்கட்டும் சார், லெட்டரை நீங்க ஒழுங்கா எழுதி கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் பேசுவோம். கொள்ளையடிக்கன்றதுக்கு பதிலாக வெள்ளையடிக்க அப்படின்னு போட்டிருக்கீங்க, கோணின்னு போடுறதுக்கு பதிலாக ஏணின்னு போட்டிருக்கீங்க, ஒழுங்கா எழுதிட்டு வாங்க சார் அப்படின்னு தான் எடப்பாடிக்கு சொல்லணும். இன்னொரு தலைப்பு செய்தி, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிபிஐ என்கொயரிக்கு எல்லாருமே அழைக்கப்படுறாங்களே, ஏன் விஜயை மட்டும் கூப்பிடலன்னு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. அது இன்றைக்கு அறிவிப்பு வெளியாயிருச்சு. திருத்தம், நீங்க தலைப்பு செய்தின்னு சொன்னீங்க, தலைப்பு செய்தி, அதுல தலை வருது, அது தளபதிப்பு செய்தி. பொங்கல் வருதுங்க, அப்படித்தாங்க எழுதிட்டு இருப்பாங்க, அதுக்காக சொன்னேன். இப்போ வந்து இந்த சிபிஐ என்கொயரி வந்து ஆஜராகணும், அதுவும் இங்க கிடையாது, டெல்லிக்கு வாங்க அப்படின்ட்டாங்க. இப்போ அஜய் பவனுக்கா? அது பாத்தீங்கல்ல, இவனுக்கு தேடி இருக்கிறானுங்க ஆன்லைன்ல போய் சிபிஐ அலுவலகம் அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஐ அலுவலகம் உடனே கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அலுவலகம் அஜய் பவன் வந்துருச்சு. டேய், அண்ணன் இங்க தான்டா வர்றாரு, எல்லாம் திரண்டு வந்து நின்று அண்ணனுக்கு மாஸ்க் காட்டுவோம்டா அப்படின்னு எழுத ஆரம்பிச்சிட்டானுங்க. டேய், அது சிபிஐடா, நீங்க போறது சிபிஐ ஆபீஸ். சிபிஐன்றது கம்யூனிஸ்ட் கட்சிடா, அங்க போனீங்கன்னா ஓட ஓட விரட்டிடுவாங்கடா. ஒழுங்கா சிபிஐ ஆபீஸுக்கு உங்க அண்ணனை மட்டும் அனுப்பி விடுங்கடா. ஆன்லைன்ல போயிட்டு இருக்குது. இப்ப இல்ல, இப்போ ஜனநாயகன் படத்தினுடைய ரிலீஸ் பிரச்சனையை பேசுவாங்களா, இல்ல இப்போ சிபிஐ என்கொயரிக்கு நம்ம தளபதியை கூப்பிட்டாங்களே அப்படின்னு வருத்தப்படுவாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ரசிகர்களை நினைச்சுதான் நமக்கு வருத்தமா இருக்கு. பாவம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல.
ஏற்கனவே சிவகார்த்திகேயனோட போட்டின்னு நினைச்சானுங்க. சிவகார்த்திகேயனோட கிடையாது, போட்டி அதர்வாவுக்கும் விஜய்க்கும் அப்படின்னு திருப்பி விட்டானுங்க. அதுலயே பல பேர் வந்து வகுரெறிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கானுங்க. தலகூடையும் இப்ப இவங்களுக்கு வந்து காலங்காலமாவே அதுல இருந்தவன் தானே, அந்த தரப்புல இருந்து வெளியே வந்தவன்னா தாவேக்கால இருந்து இல்ல, விஜய் ரசிகர்கள் அப்படின்ற ஒரு கல்ட் இருக்குது இல்ல, அதுக்குள்ளுக்குள்ள நானும் கொஞ்சம் இருந்திருக்கேன். அதாவது விஜய் ரசிகரா இருந்திருக்கேன். அந்த கல்ட்ல ஒரு பார்வையாளரா நான் இருந்தது உண்டு. இப்ப அப்படி தெரியும் இவங்க என்னென்னலாம் எழுதுவாங்க அப்படின்னு. விஷால் எப்படி ஃபார்ம் ஆனாரு? விஷால் போட்டி நிறைய படங்கள்ல வந்துச்சு. இவரு கூட விட்டுதான் அவர் ஃபார்ம் ஆனாரு. அழகிய தமிழ் ஒன்று வருது, அவரு படத்தை விடுறா அப்படின்னு சொல்லிட்டு படத்தை விட்டுட்டு. சூர்யா எப்படி ஃபார்ம் ஆனாரு? இவரு கூட போட்டியில விட்டுதான் ஃபார்ம் ஆனாரு. இப்படி பல பேர் வந்து இந்த படம் பார்த்துருக்கீங்கல்ல, மருதமலைன்னு ஒரு படம், போலீஸா வருவார் வடிவேலு. ஏய், நீ போன வாரமே வந்து என்னை அடிச்சுட்டு போய் பெரிய ரவுடியா இருப்பேன்னு பார்த்தா என்னடா கத்தி குத்து கோவிந்தா இங்க சுத்திக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வடிவேலு கேட்பாருல, அந்த மாதிரி விஜய் நிலைமை ஆகி போச்சு. சிவகார்த்திகேயன், உன்னை நம்பி நான் துப்பாக்கியை கொடுத்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்ட அப்படின்ற அளவுக்கு சிவகார்த்திகேயன். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த படம் வந்து பராசக்தி படம் வந்து அவ்வளவு தீவிரமான ஒரு அரசியலை பேசியிருக்கு இல்லையா? ஒன்றிய அரசு படங்களுக்கு வந்து நெருக்கடி கொடுக்குது அப்படின்றதெல்லாம் தாண்டி நீங்க இவங்க கேட்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, யூபைஏ கொடுக்கணும். ஜனநாயகனுக்கு இப்ப தேவைப்படுறது யூபைஏ தான். யூபைஏனா என்ன? அண்டர் 18 வித் த கைடன்ஸ் ஆஃப் அடல்ட்ஸ். அண்டர் 18 பார்க்கலாம், ஆனா அடல்ட்டும் கூட இருக்கணும், தனியா போய் பார்க்க கூடாது. அதுதான் யூபைஏ, விச் மீன்ஸ் குழந்தைங்களும் பார்க்கலாம் அப்படின்றதுதான். இப்போ ஒரு இந்திய எதிர்ப்பு போராட்டம் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போராட்டம் வந்து வன்முறையும் இருக்கு. அதை வந்து ஒரு குழந்தை பாக்குது அப்படின்னா, என்னம்மா இப்படி அடிக்கிறாங்க அப்படின்னு அந்த குழந்தை கேட்குதுன்னா, அந்த அம்மா சொல்லுவாங்க, அவங்க இந்திய திணிக்க பார்த்தாங்கப்பா, அண்ணா வந்து அமைதி வழியில தான் போராட சொன்னாரு, ஆனா ஒரு சிலர் பல இடங்கள்ல வந்து போலீஸ் வன்முறையை எப்படி எதிர்க்கிறதுன்னு தெரியாம அவங்களும் வன்முறையில ஈடுபடுற மாதிரி ஆயிருச்சுப்பா. ஆனா நம்ம அப்படிலாம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு நம்ம ஜனநாயகமான ஒரு நாட்டுல இருக்கிறோம், நல்ல ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது, இந்த மாதிரிலாம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஒரு 300 பேரை குடவுன்ல போட்டு சாத்தி சதக்குன்னு வெட்டி அப்படி ரத்த நக்கி காட்டேரியா திரியிறாங்கல்ல, இதை வந்து ஒரு குழந்தைக்கு ஒரு அம்மா எப்படி விளக்கி சொல்லுவார்? இதை எப்படி விளக்கி சொல்லுவார்? அவருக்கு ரத்த வெறி பாப்பா, 41 பேரை கரூர்ல கொண்டுட்டு ரத்தம் குடிச்சவரு இந்த 4-5 பேரை ரத்தம் குடிக்க மாட்டாரா? இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா அந்த குழந்தை? இல்ல, இதுல இன்னொரு டெக்னிக்கலா இன்னொரு விஷயம் இடிக்குதுல்ல. ஒரு பக்கம் வந்து நயனா நாகேந்திரன் வந்து மீட்டிங்ல சொல்றாரு, கரூர் சம்பவத்துக்கு காரணம் செந்தில் பாலாஜி தான் அப்படின்றாரு. நிர்மல்குமார், நீங்க வந்து சொல்றீங்களே, நீங்களே சொல்றீங்களே, அப்பயே நடவடிக்கை எடுக்கல செந்தில் பாலாஜி மேல, உங்ககிட்ட அமைப்புகள் இருக்குன்னு சொன்ன அடுத்த நாள் இன்னைக்கு வாங்க நீங்க விஜய் வாங்க அப்படின்றாங்க. அப்போ பாஜக பின்னாடி இருக்கு, விஜய்க்கு பின்னாடி இருக்கு அப்படின்னா ஏன் என்கொயரிக்கெல்லாம் கூப்பிட்டு ஏன் அவர் வந்து தர்ம சங்கடத்துக்குள்ள கொண்டு போய் விடணும்? நீங்க வந்து இந்த RSSம் பாஜகவும் இயங்குற விதத்தை நம்ம முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். வெறுமன கருத்தியலை மட்டும் பேசுவது அப்படின்றது அல்ல. நீங்க வந்து ஆஸ்திரேலியாவில் விஸ்வ ஹிந்து பரிஷத் ஆஸ்திரேலியான்னு ஒரு அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புக்கு எதிராக ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற அவையில ஒரு தீர்மானம் கொண்டு வர முயற்சி செய்யறாங்க. ஆனா பெரும்பான்மை ஆதரவோடு VHPAவுக்கு எதிரான அந்த தீர்மானம் தோற்கடிக்கப்பட்டது. ஒரு இந்துத்துவ அமைப்புக்கு எதிரான தீர்மானத்தை ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தில் தோற்கடிக்க முடியுது. எப்படி? தோற்கடிச்சவன் பூரா யாருன்னு பார்த்தா எல்லாம் ஜனநாயகம் பேசுறவனா இருக்கான், குடியரசு பேசுறவனா இருக்கிறான், சமூக நீதி பேசுறவனா இருக்கிறான். இங்க ஆஸ்திரேலியாவில் அப்போ வந்து ஜெர்கா வராங்க என்னன்னு, அங்க இருக்கக்கூடிய ரிசர்ச்சர்ஸ் எல்லாம் கூடி ஆய்வு செய்து RSS காரர்கள் அல்லது இந்துத்துவவாதிகள் என்பவர்கள் நேரடியாக இந்துத்துவ கொள்கைகளை பேசுபவர்களாக மட்டும் இருப்பது இல்லை, மாறாக வெவ்வேறு பலன்களை எதிர்பார்க்கக்கூடியவர்கள். இவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக இரண்டு பக்கமும் ஒரு வின்வின் சிச்சுவேஷனை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றத ஆஸ்திரேலியாவில் உட்காந்து ஆய்வு செய்யறான். கேரவன் கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் ஆய்வு மேற்கொண்டு அன்வீலிங் தி RSS அப்படின்னு அப்படி ஒரு ஆர்டிகிளை பிரசன்ட் பண்ணிருக்கு. ஒன்றும் இல்லை, இப்போ சிலம்பம் சொல்லித்தராங்க. எங்க சொல்லித்தரான்? RSS சாகால சொல்லித்தரான். நம்ம கேட்டா என்ன சொல்லுவான்? தமிழரின் தொன்மையான கலையாகிய சிலம்பத்தை நாங்கள் வளர்ப்பதற்காக இதை சொல்லித் தருகிறோம் அப்படின்னு சொல்லுவான். ஆனா அவன் உள்ள அதை தான் சொல்லித்தரானான்னு கேட்டா கிடையாது. அப்ப வெளியே தோற்றம் வேறையா இருக்கும், ஆனா உள்ளுக்குள்ள இருப்பு வேறையாக இருக்கும். தோற்றத்தை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது. அவர்களுடைய பொருளாதார தொடர்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அப்படின்றத நாம புரிந்து கொள்ளணும். அவர்களுடைய பொருளாதார தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கு? ஆதவர்ஜுனா மூலமா வருது. அவருடைய பொருளாதார தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கு? அருண்ராஜ் IRS மூலமானதா இருக்கு. அவருடைய பொருளாதார தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்குது?
புஷி ஆனந்த் மூலமானதா இருக்கு. இப்ப இவங்கெல்லாம் யாரு அப்படின்றத எடுத்து பார்த்தா வெவ்வேறு காலகட்டங்கள்ல RSSக்கு நெருக்கமான வேலைகளை செய்து கொண்டிருந்த நபர்கள். இந்தியாவுடைய அதிகார வர்க்கம் RSS வர்க்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது அப்படின்னு யாரு? சசிகாந்த் செந்தில் வெளியே வந்தார். அருண்ராஜ் ஐஆர்எஸ் அப்படிப்பட்ட ஏதாவது சொல்லி வெளியே வந்தாரா? நீங்க கவனிச்சீங்களா? விஜய் எனக்கு பிடிக்கும்னு வந்தாரு. அப்படித்தானே வந்தாரு. பாஜகவை எதிர்த்து பேசி வெளியே வந்தாரா? ஏன் அப்படி வரல? சசிகாந்த் மாதிரியான ஒரு எக்ஸிட்டை உங்களால ஏன் செய்ய முடியல? ஏன்னா சசிகாந்த் செந்தில் போன்றவர்கள் ரொம்ப சீரியஸா அதை எதிர்த்து வெளியே வந்தவர்கள். ஆனா இவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நீங்க வந்து அவர்கள் மேல் விமர்சனங்கள் இருக்கலாம், அது வேற. ஆனா அந்த ஏன் நீ அதை சொல்லல? இவருடைய எக்ஸிட் எப்படிப்பட்ட எக்ஸிட்னா, அண்ணாமலை என்ன மாதிரி எக்ஸிட்டோ அதே மாதிரி எக்ஸிட் தான். அண்ணாமலை எப்படி ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கனா ரஜினிக்கு ஆதரவாக வெளியே வந்தார் இல்லையா, இப்ப விஜய்க்கு ஆதரவா இவர் வந்திருக்கிறார். அண்ணாமலை ஏன் ரஜினிக்கு ஆதரவாக வெளியே அனுப்பப்பட்டார்? அவரு RSS ஓட நெருங்கிய தொடர்புள்ளவர். ரஜினிக்கு தேவையான மொபிலைசேஷனை, என்னென்ன மொபிலைசேஷனை, பினான்சியல் மொபிலைசேஷனை, பார்ட்டியில இருக்கக்கூடிய ஆட்கள் மொபிலைசேஷனை மேனேஜ் பண்றதுக்காக இவர் வெளியே அனுப்புனாங்க. ரஜினி கடைசியில வந்து அல்வா கட்டிட்டு போயிட்டாரு, அதனால ஒன்றும் பண்ண முடியல. அப்போ புதுசாக்குன்றதுக்காக இப்ப அருண்ராஜை இறக்கி விட்டுருக்காங்க. இவர்கள் இந்த சிபிஐ என்கொயரிக்கு போறாங்க இல்லையா, இப்ப இதுவே ஒரு திமுக காரர் சிபிஐ என்கொயரிக்கு போயிருந்தா என்ன நடந்திருக்கும்? விடிய விடிய தோண்டி தோண்டி துருவி துருவி கேட்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு 24/7 ஓடிட்டு இருக்கும். இப்ப அது எதையுமே காணமே. ஏன் அது எதையுமே காணோம்? கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு விடிய விடிய விவாதங்கள் பறந்திருக்குமே, அது எதுவுமே நடக்கலையே. ஆதவர்ஜுனாவிடம் கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன பறந்திருக்கணுமே, விவாதம் தெரித்திருக்கணுமே, ஏன் தெரிக்கல? தெரிப்பட நாயகன் போகிறார், ஆனா எதுவுமே தெரிக்காம இருக்குது. ஒரு ஜனநாயகன் போகிறார், ஆனா ஜனமே இல்லாமல் இருக்கிறது. இல்ல எங்க அண்ணன் ஸ்டைல்ல வருது, எங்க அண்ணன் என்ன செய்ய போறாருன்னு தெரியல. ஆனா இப்படிப்பட்ட நபர்கள் இப்ப இவங்க என்ன பண்றாங்க அப்படின்றத எடுத்தா, இப்ப டெல்லி போறாரு. டெல்லி போறது சிபிஐ என்கொயரிக்கு தான் போறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? சிபிஐ சம்மன் கொடுத்திருக்கு, டெல்லிக்கு போறாரு. ஆனா சிபிஐ சம்மன் கொடுத்ததற்காகத்தான் இவர் டெல்லிக்கு போகிறார் அப்படின்னு நீங்க நம்ப வைக்கப்பட்டிருக்கோம். அவர் உண்மையிலேயே வேற காரணங்களுக்காக போவாரா இருக்கும். எலெக்ஷன் வரப்போகுது, மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் வரப்போகுது. அப்ப நேரடியா எஜமானர்களிடமிருந்து யாரு, நம்ம செங்கோட்டையன் செங்ஸ் எங்க போனாரு? ரிஷிகேஷா? ரிஷிகேஷ எப்ப டெல்லியில தூக்கிட்டு வந்து வச்சாங்கன்னு தெரியல. அது நேபாள் பார்டர்ல இருக்குன்னு சொன்னாங்க. நீங்க என்ன ரிஷிகேஷா பாக்குறேன்னு சொல்லிட்டு, ரிஷிகேஷ்ல என்ன லிங்கம் இருக்குமா? லிங்கத்தை தூக்கிட்டு வந்து எங்க இங்க குத்த வச்சாங்கன்னு தெரியல. இப்போ எங்கேயோ கும்பிட போனவர் எங்கேயோ போய் காலில் விழுந்துட்டு வந்தார் இல்லையா, அது மாதிரி இவரும் அதுக்காக தான் போகிறார். ஆதவர்ஜுனாவை பொறுத்தவரையில இங்க 41 பேர் செத்து கிடந்த போதும் கூட போட்டிகளில் கலந்து கொள்வதற்காக டேராடூன் போயிட்டு வந்தேன்னாரு. டேராடூனுக்கு போனார். டேராடூன்ல போட்டி நடந்தது. இவர் போட்டிக்காகத்தான் டேராடூன் போனாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதுக்கடுத்தான் சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் விசாரணைக்கு வந்தது. பாஜக பல வகைகளில் முட்டு கொடுத்து கொண்டு தெரிந்தது. இதெல்லாம் ஏன் நடக்குது? அப்போ பாஜகவை எதிர்ப்பவர்கள் நாங்கள் தான் அப்படின்னு நம்ப வைப்பதற்கு இவர்களிடம் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் சென்சார் சர்டிபிகேட் தான். சென்சார் சர்டிபிகேட்டை யாரு கொடுப்பா? சென்சார் போர்டு கொடுக்கும். அந்த போர்டு ஒயிட் போர்டா பிளாக் போர்டான்னு கேட்கிற அளவுல தான் அவனுக்கு அறிவு இருக்குது. இவனுக்கு தான் பிஜேபி எதிர்க்க போறானுங்களா? நீங்க நல்லா கவனிங்க. இப்ப வரைக்கும் திருப்பரங்குன்ற மேட்டர்ல வாய் திறக்கல. இன்னைக்கு ஜெயச்சந்திரன் தீர்ப்பு கொடுத்துட்டாருல, ஏத்தணும்னு எதிர்த்து பேச சொல்லுங்க. திமுக திட்டுவாங்க, நீங்க மேல்முறையீடு சரியில்லை, உங்களுடைய வாதங்கள் சரியில்லை. நீ போய் வாதிடு, சொல்ற இல்ல வக்ஃப் வாரிய கேஸ்ல நாங்க தான் வாதிட்டோம், நீ போய் இப்போ வாதிட வேண்டியது தானே, ஏன் வாதிட மாட்டேங்கிற? சம்மன் அனுப்புனது சிபிஐ, ஆனா திட்டுறது பூரா திமுக. திட்டுறது இப்பயும் திமுக தான் திட்டுவானுங்க, பிஜேபியை திட்டவே மாட்டாங்க. இந்நேரம் கொதிச்சிருக்கணுமா இல்லையா? பாசிச பாஜகவே, நான் என் வீட்லயோ ஆபீஸ்லயோ தான் இருப்பேன், உங்களால முடிஞ்சா என்ன தூக்கி டெல்லிக்கு வர முடியாது சொல்லலாம்ல. டெல்லிக்கு வர முடியாதுன்னு சொல்ல வேண்டாம், நான் இங்கேதான் இருக்கேன், எப்பனாலும் வந்து தூக்குங்க அப்படின்னு ஒரு வீடியோ போடு பார்ப்போம். ஏன்னா அவனுக்கு தெரியும் எதுக்கு போறாங்க என்ன பண்றாங்கன்றது. இவனுங்களுடைய நாடகம் இப்ப கடைசியில மொத்தமாக அம்பலப்பட்டிருக்கிறது. சிவகார்த்திகேயன் தண்ணி குடிக்கிறது மட்டும் இல்ல, அதர்வா தண்ணி குடிக்கிற அளவுக்கு அவருடைய சினிமா கரியரையும் சரிச்சுட்டானுங்க, அவருடைய பொலிட்டிக்கல் கரியரையும் சரிச்சுட்டானுங்க. இது ரெண்டுலையுமே எதிர்காலம் கிடையாது. ஏன்னா அவருடைய ஒரே நோக்கம் முதலாளி அமித்ஷா என்ன சொல்றாரோ
அங்க போய் ரிஷிகேஷ் வழிபாட்டுக்கு பிறகு அவர் என்ன சொல்ல போறாருன்றது மட்டும்தான். அதுக்கு தான் டெல்லிக்கு போறாங்களே தவிர வேற ஒன்றும் கிடையாது. தோண்டி தோண்டி கேட்கறதெல்லாம் சொல்லுவாங்க. சொல்றதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, ஓ பாஜகவை விஜய் எதிர்க்கிறதுனால இப்படி இது பண்றாங்க, ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்றாங்களாம். போய் கேளுங்க, யார்கிட்ட டிடிவிட்ட கேளுங்க, சிம்பத்தி எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லுவாரு. நல்ல விழாவாரியா சசிகலா அம்மாட்ட கேளுங்க, அந்த அம்மா சொல்லுவாங்க சிம்பத்தி செம்மையா ஒர்க் அவுட் ஆகும். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. நன்றி.